உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உண்மையிலேயே உள்ளபடியே சொல்லணும்னா சிறப்பான யோக மாதம் சொல்லலாம். லாபகரமான மாதம்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான். அவர் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு மார்ச் 3ஆம் தேதி. மாதம் துவங்கி ஒரு 3 நாள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மீன ராசி 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 11ஆம் இடத்துல உச்ச பலமும் பெறப்போறாரு. உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது நீங்களே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, பெரிய தைரியமும், தன்னம்பிக்கையும், எதையும் சாதிக்கலான்ற ஒரு 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 தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைச்சிரும். ஸோ அந்த வகையில அது மட்டும் இல்லாம சுக்கிரன் சுகபோகக்காரனா அவர் உங்களுடைய ராசி நாதனா வர்றதுனால, நீங்க ஆசைப்பட்ட, விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் அது உங்களுக்கு கைவிட போகுதுன்றத நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் வாங்குற ஆசைகள் இருக்கலாம். இருக்க வண்டி வாகனங்கள குடுத்துட்டு புதுசா இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற முயற்சிகள் இருந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைவிட போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, திருமணம் சுக்கிரன்னாலே கலத்திர காரகன். கலத்திர திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நெருடல்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியா ஒரு திருமண வாழ்க்கை அமையப் போகுது. திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நல்ல தகவல்கள் சேரும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுது. அது போக இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காதல் திருமணம் விஷயம் கைகூடுறதுக்கெல்லாம் சாத்தியங்கள் நெறைய இருக்கு. சனி, சுக்கிரன் சேர்க்கையுமே இந்த மாதத்தில இருக்கு. அதாவது லாபஸ்தானம் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றாரு இல்லையா? மார்ச் 3ஆம் தேதி வர்றாரு. மார்ச் 6ஆம் தேதி உங்க ராசிநாதன பின்தொடர்ந்து சனி பகவானும் சேரப்போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு வரப்போறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ அந்த வகையில அங்க ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார். சனி உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி. மற்றும் பாக்கியநாதன், அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். பொதுவா சனி சுக்கிரன் சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிய அளவில்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சேர்க்கை. ஸோ அந்த வகையில சுக்கிரன், சனியும் சேர்ந்து உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இவங்க இருக்க போறாங்க. சனி 2 1/2 ஆண்டுகள் இருப்பாரு. சுக்கிரன் அவரோட இருக்கக்கூடிய நிலையில இந்த 11ஆம் இடத்து சனியோட காலம் துவங்குது. பொதுவாவே சனி 11ஆம் இடத்துல நல்ல யோக பலனை செய்வாரு. ப 11ஆம் இடம் மட்டும் இல்ல, 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சனி இருக்கும் பட்சத்தில நல்ல யோக பலனை தருவார். அந்த வகையில சுக்கிரனோட சேர்ந்து சுபகிரகத்தோட சேர்ந்து சுபகிரகத்தோட வீட்ல இருக்கிற மீன ராசியில இருக்கிறாரு. ஸோ இந்த வகையில சனியோட நிலை ரொம்ப சிறப்பா இருக்கின்றனால, உங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களும், நல்ல மாற்றங்களும் நடக்க போகுதுன்றத சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். தடைபட்டு வந்த வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு போறதுன்றது ஒரு யோகம். அந்த முயற்சிகள்லாம் தடையில இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கான பயண வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். மற்றும் உங்க ராசிநாதன் சுக்கிரனே 6ஆம் இடத்து அதிபதியா வர்றதுனால, அவர் 6ஆம் இடத்து அதிபதியா 10ஆம் இடத்து சனியோட சேர்ந்து லாபஸ்தானத்தில இருக்கிறப்போ, உங்களுடைய செயல்கள்னாலயும், சேவைகள்னாலயும் உங்களுக்கான மதிப்பும், செல்வாக்கும், அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றமும் நீங்க அடைய போறீங்க அப்படின்றது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரதானமா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, தற்சமயம் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல, அதாவது தனஸ்தானத்தில இருக்கக்கூடிய தனகாரகன்னு சொல்லக்கூடிய முழு சுபகிரகமான வியாழன், வக்ர நிலையில இருந்துட்டு இருக்கிறார். இந்த வக்ர நிவர்த்தி அடைய போறாரு மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் மாதம் துவக்கத்திலே 2 முக்கியமான மாற்றங்கள். ஒண்ணு சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியாறாரு. அப்புறம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியான சனி பகவான் அவரும் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள்னு நான் சொல்லிட்டேன். அத தாண்டி வக்ர நிவர்த்தி குரு அடைய போறாரு. வக்ர நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17ஆம் தேதி வக்ர நிலையிலிருந்து வெளிப்பட்டு தன்னோட நிலையை உறுதிப்படுத்திக்க போறாரு. நான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில ஸ்ட்ராங்கா நிக்க போறார். நின்ன இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சுபகிரகம் உங்களுக்கு தனஸ்தானத்திலிருந்து தனக்காரகனா இருக்கக்கூடிய அவரே தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். நிச்சயமான முறையில இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைஞ்ச மாதங்கள், லாபங்கள் நிறைஞ்ச மாதங்கள்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மேலும் மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறந்த உன்னதமான ஏற்றங்களையும், யோகங்களையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது.
ஸோ சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. ஸோ அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 ஆண்டுகளும் இருக்கப்போது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அதுபோக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவரோட நிலை இன்னும் மேல் மேல அ வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான அ ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு? அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க? அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி, மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகள வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைய கொண்டாடுங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும்.